ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாத்வே டியூட்டர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்குள்ள ஏன் வந்து இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனை வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷனோட கம்பைன் பண்ணுறாங்க, முதல்ல இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்னா என்ன, அதுக்கப்புறமா சைன் ஃபங்க்ஷன்ஸை வந்து இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்ஸா, அதாவது சைன் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்ஸா எப்படி கிராஃபிக்கல் மெத்தடில் எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதோட ரேஞ்ச் செட்டை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஒவ்வொரு பர்டிகுலர் ரேஞ்ச் எல்லா ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸோட ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட ட்ரிக்னாமெட்ரிக்கல் டேபிள்ஸ் எப்படி ஈஸியாக நம்ம டேக்கிள் பண்ணி நம்ம கொண்டு வர்றது, இதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. சரி, முதல்ல ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸை வந்து இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்ஸோட ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்னா என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்னா முதல்ல சொன்னாலே ஒண்ணொண்ணு ஆட்டோ சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒண்ணொண்ணு ஆட்டோவும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா பைஜெக்டிவ் ஃபங்ஷன் சொல்லுவோம். இப்போ பைஜெக்டிவ் ஃபங்ஷன் எப்படி நம்ம அந்த ஃபங்ஷன் வந்து பைஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஃபங்ஷன் ஏலேருந்து பிக்கு மேப் ஆயிருக்கும். அந்த ஃபங்ஷன் பர்ட்டிகுலர் ஃபங்ஷன் வந்து ஓ டிஃபரெண்ட் எலிமெண்ட்க்கு டிஃபரெண்ட் இமேஜ் கிடைச்சு, அதோட கோடொமைன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் கிடைச்சுச்சுன்னா, அதுவும் ஆட்டோவும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது பைஜெக்டிவ் ஃபங்ஷன் சொல்லுவோம். இது நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ல நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? இப்போ அதே எக்ஸிஸ்ட் ஆகுது, இந்த பைஜெக்டிவ் ஃபங்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு இருந்தாலே போதும், உங்களுக்கு எஃப் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அது எப்படின்னா பிலேருந்து ஏக்கு போயிருக்கும். ஓகேங்களா? அந்த ஃபங்ஷன் வந்து இங்கேருந்து நம்ம மேப் பண்ணத அது இங்க ரிவர்ஸ் ப்ராசஸா போயிருக்கும். அவ்வளோதான். இப்போ ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்ஷன்ஸ்னா நம்ம நார்மலா என்ன சொல்லியிருப்போம்? ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்ஷன்ஸ்னா நம்ம சைன் ஃபங்ஷனு இது எல்லாமே ஃபங்ஷன்ஸா தான நம்ம ட்ரீட் பண்ணுவோம். சைன் எக்ஸ்ன்னு சொல்றது ஒரு பர்ட்டிகுலர் ஃபங்ஷனு, காஸ் எக்ஸ் ஃபங்ஷனு, டான் ஃபங்ஷனு, காட் ஃபங்ஷனு, கொசைன் ஃபங்ஷனு, சீக்கன்ட் ஃபங்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்ஷன்ஸ்லாம் நீங்க ஆல்ரெடி நீங்க ஃபங்ஷன் டாபிக்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்ஷன்ஸ்ல எப்படி நம்ம இன்வெர்ஸா சைன் ஃபங்ஷன்ஸ கொண்டு வரது? இப்போ நார்மலா சைன் ஃபங்ஷன்ஸோட கிராஃப் எப்படி இருக்கும்? இந்த சைன் ஃபங்ஷன் கிராஃப் வந்து இப்படி தான்ப்பா இருக்கும். இந்த ஃபங்ஷன் வந்து 0ல 0 எடுத்திருக்கும். π/2ல 1 எடுத்திருக்கும். அதுக்கப்புறமா 3π/2ல வந்து உங்களுக்கு -1ன்னு எடுத்திருக்கும். சரிங்களா? ஓகேவா? இப்போ இந்த சைன் ஃபங்ஷன் வந்து ஆசிலேட்டிங் ஃபங்ஷன் கூட சொல்லுவாங்க. அதாவது உங்களோட டொமைன் வந்து 6 ஓகேவா? உங்களோட டொமைன் வந்து 6. உங்களோட ரேஞ்ச் வந்து -1லேருந்து 1க்குள்ள தான். அதுக்குள்ள தான் ஆசிலேட் ஆயிட்டே இருக்கும். அதாவது மேல கீழன்னு ஏறி இறங்கிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த மாரி மேல கீழன்னு ஏறி இறங்கிட்டே இருக்கும். அதே மாரி நெகட்டிவ் சைட்லயும் அதே மாரி ஏறி இறங்கி போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம பர்ட்டிகுலர் அந்த ரேஞ்சுக்குள்ள அதாவது -1லேருந்து 1க்குள்ள அந்த ரேஞ்சுக்குள்ள தான் உங்கள ஃபங்ஷன் வந்து ஆசிலேட் ஆயிட்டே இருக்கும். உங்களோட டொமைன் வந்து என்னன்னா ரியலு. ஆனா கோடொமைன் ரேஞ்ச் வந்து -1லேருந்து 1க்குள்ள தான் அதோட ஃபங்ஷன் வந்து ஆசிலேட் ஆயிட்டே இருக்கும். இந்த ஃபங்ஷன் வந்து ஆசிலேட்டிங் ஃபங்ஷன் கூட சொல்லுவாங்க. நார்மலா நான் அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லா ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்ஷன்ஸும் 1 சாட்டிஸ்ஃபை பண்ணுவானான்னு கேட்டனா கிடையாது. உங்களுக்கு 1னா என்ன சொல்லியிருப்போம்? அட்மோஸ்ட் அதாவது நான் ரேஞ்ச் ஸ்பேஸ்ல எப்படி? ரேஞ்ச் ஸ்பேஸ்ல எந்த இடத்துல நான் குடுத்தாலும் அட்மோஸ்ட் ஒரு தடவ உங்க லைன் வந்து கட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? இப்போ நான் இந்த இடத்துல பர்ட்டிகுலரா -1லேருந்து அந்த 1க்குள்ள ரேஞ்சுக்குள்ள ஒரு ஹாரிசான்டல் லைன் நான் வரையிறேன். ஓகேங்களா? அப்படி வரையும்போது உங்க ஃபங்ஷன் வந்து அட்மோஸ்ட் ஒரு தடவ கட் ஆயிருக்கலாம். ஓகேவா? ஆனா எனக்கு ஒரு தடவையா கட் ஆயிருக்கு? இன்ஃபினிட்டி மெனி டைம்ஸ் உங்களுக்கு கட் ஆயிருக்கும். ஸோ அதனால பர்ட்டிகுலரா -1லேருந்து 1க்குள்ள அந்த ரேஞ்சுக்குள்ள உங்க ஃபங்ஷன் வந்து 1 எடுத்திருப்பானான்னு கேட்டனா கிடையாது. ஆனா இத வந்து நான் டொமைன வந்து சுருக்குவேன். ஒரு பர்ட்டிகுலர் இன்டர்வல்குள்ள நான் கொண்டு வருவேன். எப்படின்னா, நான் என்னோட இன்டர்வல் எப்படி நான் குடுப்பேன்னா -π/2லேருந்து π/2க்கு நான் இன்டர்வல சுருக்கிக்கிறேன். இந்த பர்ட்டிகுலர் இன்டர்வல்குள்ள. எப்படி? இங்க இருக்கு பாருங்க. இப்போ இது வந்து π/2வா? இந்த π/2ல இந்த இன்டர்வல்லேருந்து அப்படியே எடுத்துட்டு வரேன். இந்த பர்ட்டிகுலர் இன்டர்வல்லேருந்து π/2 வரைக்கும் எடுத்துட்டு வரேன். இதுதான் நான் என் டொமைனா வச்சுக்கிட்டு, இப்போ என் ஃபங்ஷன்ல நான் அப்ளை பண்றேன். இப்படி ஃபங்ஷன்ல அப்ளை பண்ணும்போது என்னோட ஃபங்ஷன் வந்து அப்பவும் எனக்கு என்ன கிடைக்க போகுது? -1லேருந்து 1. குளோஸ்ட் இன்டர்வல் -1லேருந்து 1 வரைக்கும் கிடைக்கும். அப்போ நான் இந்த பர்ட்டிகுலர் ரேஞ்ச்ல மட்டும் அதாவது இந்த பர்ட்டிகுலர் டொமைன்ல பார்க்கும்போது, அப்போ எனக்கு 1ம் கிடைக்கும், ஆன்2ம் கிடைக்கும். அப்போ எனக்கு இன்வெர்ஸ் ஃபங்ஷன் கிடைக்கும். அப்போ சைன் இன்வெர்ஷன் ஃபங்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா, அது அப்படியே தலைகீழ. அப்போ இதுக்கு பைஜெக்டிவ் ஃபங்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் தானே? முதல்ல இதுலேருந்து அட்மோஸ்ட் ஒரு தடவ ஏதாவது ஹோல் ஆர்ல எனக்கு அட்மோஸ்ட் ஒரு தடவ கட் ஆனாலும் போதும். இல்ல கட் ஆகாம கூட இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா 1 அதுதானே. இந்த இடத்துல ஆன்2வும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவான். அதுவும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது கட் ஆயிருக்கணும். இந்த பர்ட்டிகுலர் ரேஞ்ச்ல ஒரு தடவ கட் ஆயிருவான் கண்டிப்பா. ஓகேங்களா? அதனால உங்க ஃபங்ஷன் வந்து பைஜெக்டிவா இருப்பான். அப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்வெர்ஸ் ஃபங்ஷன் எக்ஸிஸ்ட் ஆவான். அப்போ நம்ம சைன் இன்வெர்ஸ் ஃபங்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ உங்க டொமைன் வந்து என்னவா இருக்கும்? நார்மலா நான் அப்பவே சொல்லியிருந்தேன். என்னன்னா, உங்க ஃபங்ஷன் வந்து ஏ டூ பில இருக்கு. அதாவது ஃபங்ஷன் ஏலேருந்து பிக்கு போகுதுன்னா, உங்க பைஜெக்டிவ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா, எஃப் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்படி எஃப் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனா, பி தான் உங்களுக்கு டொமைனா இருக்கும். ஏ வந்து கோடொமைன் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ உங்க ஃபங்ஷன் எஃப் இன்வெர்ஸ் எப்படி இருக்கும்னா, -1லேருந்து இதான் உங்க டொமைனா இருக்கும். ஓகேவா? அப்போ அதோட ரேஞ்ச் ஸ்பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, -π/2லேருந்து π/2 அதாவது 90லேருந்து -90லேருந்து 90 டிகிரி வரும். ஓகேங்களா? இதுதான் உங்களோட ரேஞ்ச் ஸ்பேஸா இருக்கும். அதோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாமா?
உங்க சைன் ஃபங்ஷன் வந்து எப்படி சைன் இன்வெர்ஸ் ஃபங்ஷனா மாறுச்சு. அதாவது உங்க ஃபங்ஷன் வந்து உங்களோட டொமைன் வந்து -1லேருந்து 1க்குள்ள அந்த இன்டர்வல்க்குள்ள உங்களோட ஃபங்ஷன் வந்து 90லேருந்து -90க்குள்ள எப்படி மாறுது. அது அப்படியே அதாவது உங்க சைன் ஃபங்ஷன் எப்படி இருந்துச்சு. நார்மலா 0ல 0 எடுக்கும். அப்படியே இப்படி மேல ஏறி கீழ இறங்கி வந்திருக்கும். அதே வந்து 0லேருந்து இப்படி மேல ஏறி கீழ இறங்கி வந்திருக்கும். இது சாரி இது பர்ட்டிகுலரா இந்த -1லேருந்து 1க்குள்ள தான் இருக்கும். ஓகேவா? நான் வரையும்போது தப்பா வரைஞ்சுட்டேன். ஓகேங்களா? இப்படி இருந்த ஃபங்ஷன் அதாவது பர்ட்டிகுலரா இப்படி இருந்த ஃபங்ஷன் இப்படி கீழேருந்து மேல ஏறுன ஃபங்ஷன், அதே தான் கொஞ்சம் ஸ்லைட்டா கொஞ்சம் மேல ஏறி கீழ இறங்கி இப்படி மாறி போயிருக்கு. ஓகேங்களா? அதுவும் இந்த இன்டர்வல்குள்ள தான். எப்படி? இந்த இன்டர்வல்குள்ள. இதோ இதோட இதுவரைக்கும் வந்து நிக்கும். கொஞ்சம் வளைஞ்சத கொஞ்சம் ஃபங்ஷன் அப்படியே திருப்பி போட்ட மாரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் உங்க சைன் இன்வெர்ஷனோட ஃபங்ஷனு. அதே மாரி அதே வந்து காஸ் ஃபங்ஷன் வந்து உங்களோட டொமைன் வந்து ஆர் தான். ரியல் நம்பரே வந்துரும். ஸோ அதுலேருந்து உங்களோட ரேஞ்ச் எதுக்குள்ள ஆசிலேட் ஆவான்னா, -1லேருந்து 1க்குள்ள தான் ஆசிலேட் ஆயிட்டே இருப்பான். ஸோ அப்படியே போயிட்டே இருக்க போறான். மேல கீழ, மேல கீழ போயிட்டே இருக்க போறான். என்ன பொறுத்தவரைக்கும் நான் பைஜெக்டிவ் ஃபங்ஷன்ட்டு நான் கொண்டு வரணும்னா, நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா, எந்த பர்ட்டிகுலர் இன்டர்வல் எடுத்துக்கிறேன்னா, இங்க -1 அதாவது 0லேருந்து பைக்குள்ள அந்த இன்டர்வல்ல தான் எனக்கு வந்து இந்த இடத்துல எடுத்துப்பேன். சரிங்களா? நீங்க அதான் ரெ டொமைன பொறுத்து இருக்குப்பா. நான் பர்ட்டிகுலரா நான் இதுலேருந்து கட் பண்ணி 0 டூ பைலேருந்து எடுத்துக்கிறேன். நீங்க பைலேருந்து 2 பைக்கு கூட போகலாம். சரிங்களா? அது உங்களோட விருப்பம். ஆனா பைஜெக்டிவா இருக்கணும். பைஜெக்டிவா இருந்துச்சுன்னா, அப்போ அதுக்கு ஒரு இன்வெர்ஸ் ஃபங்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்படின்னு தான் நம்மளோட இது. சரிங்களா? நம்மளோட எய்மே. இப்ப நான் 0 டூ பைன்னு எடுக்கும்போது, உங்களோட ரேஞ்ச் வந்து இவனா தான் இருப்பான். இப்படி கட் பண்றேன் பார்த்தீங்களா? 0லேருந்து பைக்குள்ள. இந்த லைன் தான் உங்களுக்கு வந்து ரேஞ்சா இருப்பான். சரி அந்த ரேஞ்ச நான் அப்படியே நான் இங்க எடுத்துட்டு வரேன்னா, அப்போ உங்களோட ரேஞ்ச் ஃபங்ஷன் என்னவா இருக்கும்? ரேஞ்ச் ஃபங்ஷன் வந்து டொமைனா போயிருப்பான். அப்ப -1லேருந்து 1க்குள்ள இருப்பான். அப்போ அ உங்களுக்கு ரேஞ்ச் ஃபங்ஷன் வந்து 0 டூ பைக்குள்ள தானே இருப்பான். நீங்க அப்படியே பாருங்களேன். 1 1ல ஸ்டார்ட் ஆகுது. அதே மாரி தான் இங்கேயும் 1லயும் ஸ்டார்ட் ஆகுது. 1ல ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டு 0ல டச் ஆயிட்டு, தென் அதே மாரி தான் இங்க 0ல டச் ஆகுதா? 0ல டச் ஆயிட்டு பைல வந்து நிக்குது. பைல வந்து நிக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம அதான் இன்வெர்ஸ் ஃபங்ஷன்னா அப்படியே தலைகீழன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அப்படியே தலைகீழ இருந்து இப்படி வந்திருக்கு. இது அந்த காஸ் இன்வெர்ஸ் ஃபங்ஷனோட கிராஃப். ஓகேங்களா? இப்போ அதே டான் இன்வெர்ஸ் ஃபங்ஷன் மாரி பார்க்கலாம். அதே உங்க டான் ஃபங்ஷன் வந்து உங்களோட டொமைன் வந்து ஆர் ரிமூவ்டு அந்த 90 டிகிரிய ரிமூவ் பண்ணிட்டு, அதாவது 90 டிகிரிய ரிமூவ் பண்ணிரும். ஏன்னா உங்களோட ஃபங்ஷன் வந்து நான் இங்க டிரா பண்றேன். டிரா பண்ணச்சல, இப்போ உங்க டான் 90ன்னு எடுக்கும்போது அது இன்ஃபினிட்டிக்கு போயிரும். அதே மாரி இப்போ நான் இந்த பர்ட்டிகுலரா 90 டிகிரி இங்க வரும்போது அது இன்ஃபினிட்டிக்கு போயிருது. அதே மாரி 0 எடுக்கும்போது டான் 0 0 எடுத்துரும். அதே மாரி இப்படியே வரச்சல உங்க ஃபங்ஷன் வந்து இப்படி மேல வந்து கீழ வந்து அப்படியே 90ல வரும்போது அவனும் 90க்கு போயிருவான். மைனஸ் ஓகேங்களா? இன்ஃபினிட்டி. ஸோ அதனால தான் டான் ஃபங்ஷன் வந்து உங்க பர்ட்டிகுலரா இந்த ரேஞ்ச் ஃபுல்லா அவங்க இந்த ஓப்பன் இன்டர்வல்ல பேசியிருப்பாங்க உங்க டொமைன் வந்து எப்படி இருக்கும்னா, -90லேருந்து 90 அந்த ஒரு டொமைன்லேருந்து ஓவர் ஆர்க்கு போயிருக்கும். அந்த பர்ட்டிகுலர் இன்டர்வல்ல உங்களுக்கு அட்மோஸ்ட் 1 டைமு 1 1 ஹவர்ன்னு சொல்லியிருக்கும்போது, அட்மோஸ்ட் 1 டைமு கட் ஆயிருக்கும் ஹாரிசான்டல் லைனா. ஸோ அப்படியும் உங்களுக்கு 1 1 வந்துரும். அட்லீஸ்ட் ஒரு தடவ கட் ஆச்சுனாலே அது ஆன் டூ நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதுவும் நீங்க ஹோல் ஆர்லயே நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் ஒரு தடவையாவது கட் ஆகியிருக்கும். ஸோ அதனால 1 1 ஆன் டூ வரும். ஸோ அதனால இன்வெர்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். பைஜெக்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால, ஸோ நம்ம டான் இன்வெர்ஸ் நம்ம இங்க பேசலாம். ஸோ அதோட இன்வெர்ஸ் எப்படி இருக்கும்? அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி போட்டோம் பார்த்தீங்களா? இப்படி போட்டத அப்படியே தலைகீழ போடப் போறீங்க. அதே இந்த இடத்துல இங்க வந்து நம்ம என்னவா எடுத்திருப்போம்? அதான் 90லேருந்து 90 எடுத்திருப்போம். உங்க இன்டர்வல் வந்து இன்ஃபினிட்டிக்கு போயிருக்கும். அதே தான் விஷயம் தான் இங்க நம்ம பேசப் போறோம். இந்த இடத்துல உங்க இன்டர்வல் என்னவோ, இங்க வந்து π/2ன்னு போடப் போறோம். π/2 -π/2 அதாவது எக்ஸ் ஆக்ஸஸா இருக்கிறது வந்து ஒய் ஆக்ஸஸ் பாசிட்டிவ் ஒய் ஆக்ஸஸா வந்துருச்சு. அதே நெகட்டிவ்ல இருக்கிறது நெகட்டிவ் ஒய் ஆக்ஸஸா வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட ஃபங்ஷன் வந்து இந்த இடத்துல 0 எடுக்கும். 0 எடுத்து இங்க இன்ஃபினிட்டிக்கு இப்படி போயிட்டே இருப்பான். ஸோ அதே மாரி இந்த இடத்துல பர்ட்டிகுலரா இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டில தான் அவன் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு போயிருவான். ஸோ இது உங்களுக்கு டான் இன்வெர்ஸ் ஃபங்ஷனு. ஸோ இந்த மாரி தான் உங்களுக்கு ஒண்ணொண்ணா ஃபங்ஷன் எப்படி மாறுது. இப்போ உங்களுக்கு டான் இன்வெர்ஸ் ஃபங்ஷனு இந்த ஃபங்ஷன்லாம் நீங்க கிராஃபிக்கலா பார்க்குறீங்க. அதே வந்து எப்படி எழுதலாம்? இன்வெர்ஸ் ஃபங்ஷன்ஸ் எல்லாம் எப்படி எழுதலாம்? இதுதான் நம்மளுக்கு தேவ. ஏன்னா இந்த டேபிள வச்சு தான் நீங்க எக்சர்சைஸ் 1, 2 அதே மாரி சிபிஎஸ்இ 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பருக்குலாம் இவன் இவன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரின்சிபல் வேல்யூ அதாவது அதோட ரேஞ்ச் தான் இங்க உனக்கு தேவைப்படும். ஓகேங்களா? அதாவது பர்ட்டிகுலரா உங்களோட ரேஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு நான் பிரின்சிபல் வேல்யூஸ்லாம் எழுதி போடுறேன். பார்க்கலாம் வாங்க. இப்போ அதோட இன்வெர்ஸ் ஃபங்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைனா எழுதியிருக்கேன். சரிங்களா? சைன் ஃபங்ஷனு, காஸ் ஃபங்ஷனு, டான் ஃபங்ஷனு, கொசைன் ஃபங்ஷனு. இப்போ சைன் ஃபங்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதோட டொமைனு -1லேருந்து ரேஞ்ச் வந்து -90லேருந்து 90க்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். காசுக்கும் பார்த்திருப்போம். -1லேருந்து 0 டூ பைக்குள்ள தான் அதோட பர்ட்டிகுலர் ரேஞ்ச் இருக்கும். இங்க என்னடா புதுசா பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் அப்படின்னு எழுதியிருக்கானே அப்படின்னா எந்த ஒரு விஷயம் நீங்க கவலையே பட தேவையில்ல. பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்னா அதோட ரேஞ்ச் பார்ட்ட தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதோட ரேஞ்ச் பார்ட்ட தான் பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ அதே வந்து ஆ கொசைன். இப்போ கொசைன் வந்து நம்ம பர்ட்டிகுலரா இந்த ஒரு பர்ட்டிகுலர் அதாவது -1 அது மட்டும் ரிமூவ் பண்றாங்க. இப்போ எப்படி நம்ம இத ஞாபகம் வச்சுக்க? அப்டின்னா, ரொம்பலாம் பஞ்சாயத்து கிடையாது. நம்ம கொசைன் எப்படி எழுதுவோம் நார்மலா?
1/sin எழுதுவோம். சரிங்களா? இப்போ 1/sinல இப்போ இந்த கொசிகன் ஃபங்ஷன 1/sin எழுதுறோம்ல. 1/sin எழுதுனா, இப்போ டினாமினேட்டர் வேல்யூ 0 ஆச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டின்னு சொல்லிருவோம். ஸோ, அதனால அந்த இன்ஃபினிட்டின்னு வரக்கூடாதுக்காக தான் என்ன பண்றாங்க, ஆ பர்ட்டிகுலரா 0 நான் போடும்போது, இப்போ சைன் ஃபங்ஷன்ல இப்போ நான் 0ன்னு போட்டேன்னா 0ன்னு ஆயிரும். அப்போ இன்ஃபினிட்டின்னு போயிருவான். அப்படி நீ வரக்கூடாதுன்னா, அப்போ நான் 0வ மட்டும் இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ, உங்களோட ரேஞ்ச் ஃபங்ஷன் சைன் ஃபங்ஷனோட ரேஞ்ச் ஃபங்ஷன் என்ன -90லேருந்து 90. ஸோ, -90லேருந்து 90 வந்துட்டா, ஆனா 0வ மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதே மாரி காஸ் ஃபங்ஷன்ஸோட இது வந்து 0 டூ பை வரைக்கும் இருக்குங்களா? 0 டூ பை. அப்போ காஸ் ஃபங்ஷன இப்போ சீக்கன்ட் சைன் இன்வெர்ஸ் அதாவது சைன் ஃபங்ஷன நம்ம வந்து 1/cosன்னு எழுதுவோம்ல. இப்போ பர்ட்டிகுலரா காஸ் 90 அப்படி காஸ் 90ன்னு எழுதுனேன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்? 1/0ன்னு கிடைக்கும். இப்போ 1/0ன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்ஃபினிட்டி. அன்டிஃபைன்டு. அப்ப அன்டிஃபைன்டா இருக்கும்போது ரேஞ்ச் ஸ்பேஸ்ல நீங்க பேச முடியாதுல்ல. அதுக்காக தான் அவன மட்டும் பர்ட்டிகுலரா π/2வ மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாரி டான் ஃபங்ஷன். ஓகேவா? இப்போ டான் ஃபங்ஷன் Rலேருந்து உங்களுக்கு 90 டிகிரில அதாவது இங்க ஓப்பன் இன்டர்வல்ப்பா இந்த இடத்துல. ஓப்பன் இன்டர்வல்ல தான் போயிருக்கும். ஏன்னா நம்ம குளோஸ்ட் இன்டர்வல்னு குடுத்தோம்னா, அது வந்து π/2ல உங்களுக்கு அன்டிஃபைன்டா போயிட்டு இருப்பான். அதனால தான் நான் பர்ட்டிகுலரா இங்க ஓப்பன் இன்டர்வல்ல குடுத்திருப்பேன். இப்போ காட் ஃபங்ஷன் வந்து Rலேருந்து 0 டூ பைக்குள்ள அந்த பர்ட்டிகுலர் டொமைன்ல வந்து அங்க வந்து டொமைன் வந்து 0 டூ பைலன்னு குடுத்திருப்போம். ஸோ, இந்த இடத்துல 0 டூ பை வந்து ரேஞ்ச் ஸ்பேஸா குடுத்திருப்போம். ஓகேவா? இதுதான் இந்த ஃபங்ஷன்ஸ மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து எக்சர்சைஸ் 1.1ல நீங்க ஈஸியா டேக்கிள் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி. இப்போ நெக்ஸ்ட் வந்து சில ஃபார்முலாஸ்லாம் இருக்கு. அந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் ஈஸியா போடலாம். அந்த எக்சர்சைஸ் 1.1 கொஸ்டின்ஸ அன்னோன்ஸ். சரி. இப்போ இந்த மாரி ஃபார்முலாஸ் தான் நம்ம இங்க இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக்கல் ஃபங்ஷன்ஸ்ல நம்ம மோஸ்ட்டா யூஸ் பண்றது. ஓகேங்களா? அதாவது சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -x ஏதாவது ஒரு எக்ஸ்ன்னு சொல்றது வந்து ஒரு டிகிரி குடுத்திருப்பாங்க மேபி. ஓகேவா? அந்த டிகிரி குடுத்திருந்தாங்கன்னா, மேபி நானே சொல்றேனே sin -19 குடுத்திருந்தாங்கன்னா, அப்ப அந்த 90 வேல்யூ வந்து அதான் நெகட்டிவ் வேல்யூ வந்து வெளிய போயிரும். ஸோ, sin இன்வெர்ஸ் ஆஃப் x அப்படின்னு பார்ப்போம். அதாவது sin இன்வெர்ஸ் ஆஃப் 90 அப்ப எப்ப எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ நம்ம 1ன்னு சொல்லிட்டு -1ன்னு எழுதுவோம். இப்படிதான் ஒவ்வொரு விஷயமும் எழுதுறது. அதே நான் பர்ட்டிகுலரா ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு மாரி குடுத்துருக்கேன். என்னன்னா, சைனு, காசு, டான் இன்வெர்ஸ் இவன் எல்லாமே நெகட்டிவ் வேல்யூ உள்ள இருந்துச்சுன்னா வெளிய எடுத்துட்டு வந்துருவான். ஓகேவா? சைனுக்கு நீங்களே பாருங்களேன். சைன் சைன் அதாவது கொசிக்கன எப்படி எழுதலாம்? 1/sinன்னு எழுதலாம். ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். கொசிக்கன வந்து 1/sinன்னு எழுதலாம். அதே மாரி டானு. டானுக்கு நெகட்டிவ் வேல்யூ எடுக்கும். ஓகேங்களா? இப்ப அதே விஷயம் தான் நான் இங்கேயும் சொல்லப் போறேன். இந்த இடத்துல ஆ காசோட அதாவது சீக்கன வந்து எப்படி எழுதலாம்? ச 1/cosன்னு எழுதலாம்ல. ஸோ, அதனால அந்த மாரி எழுதிக்கிறேன். ஒன் மோர் திங் இந்த இடத்துல எல்லாமே இன்வெர்ஸ் வந்துரும். இந்த இடத்துல எல்லாமே இன்வெர்ஸ் வரும். ஓகே. மைனஸ் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். இங்க எழுதல. ஓகே. இப்போ எல்லாத்துக்கும் இந்த மாரி ஒண்ணு ஒண்ணா அதே மாரி காசுக்கு காஸ் இன்வெர்ஸ். அதுக்கப்புறமா காட் இன்வெர்ஸ். காட் இன்வெர்ஸ் எழுதும்போது இந்த இடத்துல தான் பை மைனஸ்ன்னு எழுதணும். காசு, சீக்கனு, காட்டுக்கெல்லாம் உங்களுக்கு பை மைனஸ் எழுதி அந்த வேல்யூவ ஸ்பெசிஃபிக்கா எழுதுவீங்க. ஓகேங்களா? அதே வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, ஆ அதுக்கு முன்னாடி சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/x அப்படின்னு பர்ட்டிகுலரா உங்க கையில குடுத்திருந்தாங்கன்னா, நம்ம என்னவா எழுதலாம்னா, கொசிகன் இன்வெர்ஸ் அப்படின்னு எழுதலாம். அதே வந்து காசுக்கு கேட்டாங்கன்னா சீக்கனு, டானுக்கு கேட்டாங்கன்னா காட்டுன்னு எழுதலாம். அதே உங்களோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ் வேல்யூவா இருந்துச்சுன்னா, இந்த மாரி மாத்தி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்சோ இது வந்து நீங்க ரொம்ப அடுத்த லெவல் போம்போது, நெக்ஸ்ட் லெவல் போம்போது இந்த ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப தேவைப்படும். இவன் இல்லன்னா கொஸ்டினே சால்வ் பண்ண முடியாத அளவுக்கு போகும். ஸோ அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கிறது. அதாவது எக்ஸர்சைஸ் 2.2 அப்படின்னு சொல்ற கொஸ்டின்ஸ்லாம் இத வச்சு தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. ஓகேவா? ஸோ இவன்லாம் தேவைப்படுவான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இ இவன் தான் தேவைப்படுவான். அதோட சில ஃபார்முலாஸ் வந்து கொஞ்சம் அதாவது 1 மைனஸ் காசுன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதே மாரி சின்ன சின்ன விஷயம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொண்டு வருவான். சில ஃபார்மேட்ல எடுத்துட்டு வருவாங்க. அதே மாரி இன்னொரு ஃபார்முலாஸ் வந்து நான் உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்கா குடுக்கணும்னு நெனைக்கிறேன். அதான் என்னன்னா காசு A+B ஃபார்மேட்டு அதாவது காஸ் A, காஸ் B மைனஸ் சைன் A, சைன் B அந்த மாரி எழுதுவோம்ல. அந்த அது ரிலேட்டடான காசு, சைன் A+BA, A-BA அது எல்லாமே நீங்க ஃபார்முலாஸ் வந்து நீங்க படிச்சு வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ, இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக்கல் ஃபங்ஷனாலே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்ஷன்னாலே உங்களுக்கு ஃபார்முலாஸ் பேஸ்டு தான் இருக்கும். ஸோ, அதனால நீங்க இந்த மாரி ஃபங்ஷன்ஸ் உள்ள ஃபார்முலாஸ்லாம் உட்காந்து தெளிவா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்போ ட்ரிகோனோமெட்ரிக்கல் டேபிள்ஸ எப்படி நம்ம எழுதுறது? எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்? அந்த ட்ரிகோனோமெட்ரிக்கல் டேபிள்ஸ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அ ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது எதுக்கு உள்ள வருது? இந்த ஒரு விஷயத்த இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணா இப்போ நம்ம ட்ரிகோனோமெட்ரிக்கல் டேபிள்ஸ சில ட்ரிக்ஸ வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா, சைன் ஃபங்ஷன √0/4 வந்து நியூமரேட்டர் 0 வந்துச்சுன்னா, ஸோ 0. ஸோ அதேமாரி √1/4 வந்து அத பண்ணுனா
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து 2வா, ஸோ அதனால 1/2. அதே வந்து 2/4 போடும்போது 1/2 அதாவது கேன்சல் பண்ணிடுமா, 1 சார் இது 2 சார், ஸோ 1/√2ன்னு கிடைக்குமா உங்களுக்கு, 1/√2. ஓகேவா. அதுக்கப்புறமா இப்படி பார்க்கச்சுல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 டிவைட் பை இங்கே 4 ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 2 வந்துடும், ஸோ √3/2ன்னு கிடைக்கும். ஸோ 4/4 வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்குமா. 1 ரூட் எடுத்தாலும் ப்ளஸ் மைனஸ் அது 1 தான் இருக்க போகுது. ஓகேங்களா, அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ அதை அப்படியே இங்கே இருக்கிறது 1 இப்போ 90 டிகிரி வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா மீதி உள்ளதை சொல்கிறேன் சரிங்களா. இப்போ 1 நம்ம இப்போ வச்சிருக்கோமா, 1 அப்படியே இங்கே காசுக்கு எழுதுங்க. அப்படியே ரிவர்ஸில் வாங்க, ரிவர்ஸ் எழுதுனா √3/2 அப்படி எழுதுங்க. அண்டு √3/2 1/√2 தென் 1/2 அண்ட் 0 சரிங்களா. இதான் காசோட டோட்டல் வேல்யூ. அதே டேனுக்கு நீங்கள் என்ன எழுதுவீங்க, அதை அப்படியே டிவைட் பண்ணுங்கள். 0 டிவைட் பை 1 இஸ் 0. இதே 1 டிவைட் பை 2 இஸ் டிவைட் பை √3/2. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 டிவைட் பை √3ன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா. அதே வந்து 1 டிவைட் பை √2 இஸ் டிவைட் பை 1/√2. அப்போ நம்ம 1/2 வந்து மேலே போயிடும். அப்போ √2 கேன்சல் ஆச்சுன்னா அப்போ உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். அதே மாதிரி தான் இப்போ அப்படி போட்டுச்சுன்னா இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், √3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ 1 டிவைட் பை 0 டினாமினேட்டர் 0வா இருக்குது, அப்போ அன்டிஃபைன்டு. ஸோ அதனால் நான் இங்கே இன்ஃபினிட்டின்னு எழுதிக்கிறேன். அன்டிஃபைன்டு எழுதலாம், இல்லை இன்ஃபினிட்டின்னு எழுதிக்கலாம், யுவர் சாய்ஸ். ஓகேவா, அன்டிஃபைன் எழுதலாம். இப்போ அதே வந்து கொசைன், அதாவது சைனை வந்து அப்படியே சைன், அதாவது கொசைன் எப்படி எழுதலாம், கொசிக்கன் எப்படி எழுதலாம், 1/sin எழுதலாம்ல. அப்போ 1 டிவைட் பை 0, 1 டிவைட் பை 0னா இட்ஸ் அன்டிஃபைன்டு. ஓகேங்களா. அது அப்புறமா 1 டிவைட் பை, அது அப்படியே தலையில் போயிடும். 1 டிவைட் பை 1/2னா அப்போ 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்தது √2 அப்படியே தலையில் எழுதிட்டே வாங்க, 2/√3 அண்டு 1 ரிவர்ஸ் எழுதுனாலும் 1 தான் வரும். ஓகேங்களா. அதேமாரி சீக்கனை பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதுனாலும் 1/cos எழுதுனால 1/cos எழுதுனா 1 2/√3 √2 அண்டு 2. இப்போ 0வை வந்து டினாமினேட்டர் இருக்குது, ஸோ அதனால் அது வந்து அன்டிஃபைன் ஆகிரும். அதுக்கப்புறமா டேனை அப்படியே தலையில் எழுதுனா அது அன்டிஃபைன் ஆகிருவான். ஸோ அதுக்கப்புறமா டேனு 1/√2ன்னு இருக்குது, 1/√3ன்னு இருக்குது, ஸோ √3 உங்களுக்கு கிடைப்பான். அதுக்கப்புறமா 1 என்ன ரிவர்ஸ் பண்ணாலும் 1 தான் கிடைப்பான். ஸோ இதுக்கு √3ன்னு இருக்குது, அப்போ 1/√3ன்னு நம்ம எழுதுவோம். இதை வந்து 1/√3ன்னு எழுதுவோம். அதுக்கப்புறமா டேனை பொறுத்த வரைக்கும் இப்போ 1/∞ இருக்குது, 1/∞ இஸ் 0. ஓகேங்களா. இப்போ இது வரைக்கும் நீங்கள் ஈஸியாக அந்த பர்டிகுலராக சைனை வச்சே டோட்டலாக எழுதியிருப்பீங்க. இப்போ 180 டிகிரி 270 360 டிகிரிலாம் எப்படி எழுதலாம், இப்போ இப்போ தான் நமக்கு தேவைப்படுவான் இந்த ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஓகேவா. இப்போ அதை எப்படி எழுதலான்ட்டு நான் உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லிக் கொடுக்குறேன், ரொம்பலாம் பிரச்சனை கிடையாது. இப்போது நார்மலாக இப்போது 0, அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அதாவது சைன் ஃபங்க்ஷன் என்னென்னா எதில் போயிருக்கோம், 0ல் 0 எடுத்திருப்பான். அடுத்தது வந்து பையில் 0 எடுத்திருப்பான். ஸோ அதனால் 0 போட்டிருப்போமா. இங்கே இருக்க ஃபங்க்ஷன் அதாவது 0 1 0 அது அப்படியே வந்துடும். அதே மாதிரி தான் காசுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், காசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல π/2ல் 0 எடுத்திருப்பான். அதுக்கப்புறமா பர்டிகுலராக இங்கே நான் வரைச்சல, அதாவது நெகட்டிவ் வேல்யூ எடுத்திருப்பான். ஏன் நெகட்டிவ் வேல்யூ எடுத்திருப்பான்னா உங்களோட சைன் ஃபங்க்ஷன், அதாவது காஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒரு நிமிஷம் இந்த இடத்துல π/2ன்னு எடுத்திருப்பானா, இதை பர்டிகுலராக இந்த இடத்துல π/2ன்னு எடுத்திருப்பான். அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தானே உங்களுக்கு 180 எடுக்கும்போது நெகட்டிவ் -1, ஸோ -1. அதேமாதிரி தான் டேன் ஃபங்க்ஷன் 0ல் 0 எடுப்பான்னு நான் சொல்லியிருப்பேன். 0ல் 0 எடுப்பான். இந்த இடத்துல பர்டிகுலராக 0 எடுத்துருப்பானா, 0ல் 0 எடுத்திருப்பான். அதேமாதிரி தான் 180லையும் அது அப்படியே ரிப்ளிகாவாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம 0ல் பார்த்தோம்ல, அந்த இடத்துல பர்டிகுலராக இந்த இடத்துல 0 இப்படி போயிருக்கும். அதுக்கப்புறமா டேன் ஃபங்க்ஷன் இப்படி தான் மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒன்று நான் பர்டிகுலர் இன்டர்வலில் 0 to அதான் 90லேருந்து -90லேருந்து +90 எடுத்திருப்பேன். ஓவரால் ஆரில் பேசும்போது இந்த மாதிரி தள்ளி இந்த எஸ் போட்ட மாதிரி தலையில் எஸ் போட்ட மாதிரி உங்களுக்கு வந்துட்டே இருப்பான். ஸோ அதனால் உங்களுக்கு 0ல் 0 கண்டிப்பாக எடுப்பான். ஸோ அதனால் 0. ஓகேவா, இது வரைக்கும் ஓகேவா. அதே விஷயம் தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம், கொஞ்சம் தள்ளி பண்ண போகிறோம். இப்போ இதே விஷயம் நான் இங்கே பண்ண விஷயம் தான். இப்போ திரும்பி கீழே போயிட்டு திரும்பி மேலே வருவான். 3π/2 இது சைன் ஃபங்க்ஷன் தானே எடுத்தோம். 3π/2 இங்கே போகும்போது 2π போகும்போது இங்கே 0 தான் சைன் ஃபங்க்ஷனு. காஸ் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பையன் இருக்கானா, மேலே போவான். மேலே போகும்போது உங்களுக்கு என்ன கிடைப்பான், இப்போ காசை பொறுத்த வரைக்கும் இங்கே கீழே -1 எடுத்தானா அதுக்கு பக்கத்தில் என்ன இருப்பான், 3π/2ன்னு எடுக்கும்போது இங்கே 0ன்னு எடுத்திருப்பான். அப்படி தானே, இந்த இடத்துல என்ன இருந்திருப்பான், 0ன்னு எடுத்திருப்பான். கரெக்டாக. அடுத்தது வந்து பர்டிகுலராக இங்கே அதுக்கு 3π/2 இந்த இடத்துல அடுத்தது வந்து 2πன்னு வந்திருப்பான். 2π இங்கே மேலே இருப்பான் தானே, இங்கே தானே இருப்பான். ஸோ அதனால் 1. ஸோ காசோட வேல்யூ இங்கே 1ன்னு எழுதிடுவோமா. தென் டேனை பொறுத்த வரைக்கும் அதே விஷயந்தான். இப்போ நம்ம 0ல் 0 எடுத்தான்ல, அதே மாதிரி தான் 2πலையும் 0வாக தான் எடுத்திருப்பான். விஷயம் அவ்வளோதான். அதேமாதிரி சைன் ஃபங்க்ஷன் 3π/2ல என்ன வருதுன்னா -1. இந்த இடத்துல இவன் தானே இங்கே -1 தான் இருக்கான். 3π/2ல 3π/2 நீங்கள் எழுதணும். ஸோ நான் எழுதிட்டேன். -1ன்னு எடுத்திருப்பான். -1 இங்கே எழுதிட போகிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ tan 3π/2ல என்னவா எடுத்திருப்பான், π/2. நான் சொல்லியிருந்தேன்ல உங்கள் ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருந்திருப்பான்னா டொமைனில் 2n + 1 × π/2ன்னு இருந்திருக்கும்.
அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் என்னவா இருந்திருக்கா அன்டிஃபைன் ஆயிருப்பான். ஸோ அதனால இன்ஃபினிட்டி உங்கள் ஃபங்க்ஷனே அந்த மாதிரி தான் போயிருக்கும். ஸோ அதனால அன்டிஃபைன்டு. ஸோ அதை வச்சு இப்போ நம்ம மீதி உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எழுதிடலாம். அவ்வளோதான், விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்போ அதே விஷயம் தான் அதோட இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்ஸு இப்போ கொசிகன் நம்ம எப்படி எழுதுவோம்? 1/sin எழுதுவோமா? அப்போ 1/0 அன்டிஃபைன். ஓகேவா? அதே மாதிரி இதே தான் கீழே இந்த இடத்துல அன்டிஃபைனு. அன்டிஃபைன்லாம் தனியாக 0 இருக்கிற இடத்துலலாம் அன்டிஃபைன் ஆயிருமா? சரிதானே? அப்போ அன்டிஃபைன். மேலே இருக்கிறது அன்டிஃபைனு, இது அன்டிஃபைனு. அதுக்கப்புறமா 1 இருக்கிறது அப்படியே தான் இருக்க போகுது, -1 தான் இருக்க போகுது. அது திருப்பி போட்டாலும் -1 தான். இங்கே -1 தான். 1 திருப்பி போட்டால் 1 தான். அண்ட் இன்ஃபினிட்டியை தலைகீழ போட்டால் 0. ஓகேவா? டேபிள் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸியானது. நமக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு கிராஃப் தெரியணும். ஓகேங்களா? ஆல் சில்வர் டீ கப்ஸு இதில் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டானா இதுலேயும் ரொம்ப ஈஸி. என்னன்னா ஆல் சில்வர் டீ கப்ஸில் பர்டிகுலராக நான் வந்து π/2, அதாவது அதான் பையன் வேண்டாம், 3π/2ன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? 3π/2ன்னு எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நான் என்ன பண்ணுவேன்? சைன் ஃபங்க்ஷனு 3π/2ல இருக்குது. அப்போ நான் பிரித்து எழுதுவேன்ல. அதாவது உங்களுக்கு ஆல் சில்வர் டீ கப்ஸ்னா ஆல் சில்வர்னா சைனு, அதுக்கப்புறமா அதான் ஆல் சில்வர் டீ கப்பு. இதானப்பா அவங்க இது ஆல் சில்வர் டீ கப்ஸில். அது மூலிமா எப்படி கொண்டு வரேன்னா, ஆல் சில்வர் டீ கப்ஸ்னா என்ன அர்த்தம்னா, இங்கே இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு, இது செகண்ட் குவாட்ரண்ட்டு, இது தேர்ட் குவாட்ரண்ட்டு, இது ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு. ஓகேங்களா? இப்போ ஆல் சொல்கிறது வந்து பர்டிகுலராக எல்லா ட்ரிகாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷனும் இங்கே பர்டிகுலராக 0 to π/2, அதாவது 0லேருந்து 90 டிகிரிக்குள்ளே இந்த இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். இன்கேஸ் உங்களை பர்டிகுலராக இன்ட்ரோல் கேட்குறாங்க, ஏதாவது சம்திங் கேட்குறாங்கன்னா இந்த இன்ட்ரோல் இருந்துச்சுன்னா பாசிட்டிவாக இருக்கும். அதே வந்து சில்வர்னா இங்கே சைன் தீட்டா அண்ட் கொசிகன் தீட்டா. ஓகேங்களா? கொசிகன் இல்லை கொசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சைனும் கொசைன் மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும் இந்த பர்டிகுலர் இன்டர்வல், அதாவது 90லேருந்து 80 டிகிரி வரைக்கும். ஓகேங்களா? அதே வந்து 80 டிகிரிலேருந்து 270 டிகிரி வரைக்கும் என்னவா இருக்கும்னா டீ கப்ஸ், அதாவது டேனு காட்டு, இவன் மட்டும்தான் பாசிட்டிவாக இருப்பான். அதே வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் காசும் சீக்கணும் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் அவன் மட்டும் தான் பாசிட்டிவாக இருப்பான். இதில் உங்கள் 270லேருந்து 2π வரைக்கும், அதாவது 360 டிகிரி வரைக்கும் இந்த இன்டர்வல் இந்த பர்டிகுலர் குவாட்ரண்ட்டில் இவன் பாசிட்டிவாக இருப்பான். சரிங்களா? இப்போ நான் சைன் ஃபங்க்ஷனை வந்து என்னவா எடுத்திருக்கேன்? சைன் ஃபங்க்ஷன் ஆஃப் 3π/2 அதோட டிகிரி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ 3 இன்ட்டு நார்மலாக எனக்குலாம் இதை வந்து 270 எனக்கு நார்மலாக தெரியும். அப்படி தெரியலனா 3 இன்ட்டு 180/2ன்னு எடுத்துக்கிட்டு 2 கேன்சல் பண்ணால் இது 90 டிகிரின்னு வரும், இது 270 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில் நானே எழுதிப்பேன். ஓகேவா? இப்போ 270 டிகிரி, இப்போ என்னோட ஃபங்க்ஷன் வந்து சைன் 270 என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும். இப்படியே போய் பார்க்குறேன். இப்படி பார்க்க சொல்ல இங்கே வந்து நிற்கிறான், என்கிட்ட 270 கிட்ட வந்து நிற்கிறான். இப்போ நான் இதை எப்படி நான் பிரித்து எழுதுவேன்னா, நான் பேசிக்காக பார்க்குறது என்னென்னா 2πக்கு போயிடுவேன். 2πலேருந்து மைனஸ் பண்ணால் அந்த பர்டிகுலர் வேல்யூ எனக்கு கிடச்சிரும். அது எதில் பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கானோ அதை வச்சு நான் கொண்டு போவேன். நான் என்ன பொறுத்த வரைக்கும் 2π எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா நியர்பை எனக்கு என்ன இருக்கானோ அதுதான் நான் எடுத்துப்பேன். ஓகேங்களா? இந்த π/2 அதில் வச்சு நடுவில் வச்சு பண்ணுறது ரொம்ப தலைவலி பிடிச்சது. ஸோ அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாக 2πக்கு போட்டுட்டு இதை எப்படி கொண்டு வரலாம், அதுலேருந்து எப்படி மைனஸ் பண்ணி கொண்டு வரலாம்னு நான் யோசிப்பேன். அப்போது என்ன பண்ணலாம்? இப்போ நான் என்ன பண்ணுவேன்? 2πலேருந்து நான் என்ன பண்ணேன்னா எனக்கு 3π/2ன்னு வரும்னு பார்ப்பேன். அப்படி பார்த்தேன்னா நான் நார்மலாக π/2னே போடுறேன். சரிங்களா? அப்படி போட்டேன்னா இது வந்து என்னவா இருக்கும்? 2 2 சார் 4, 4 மைனஸ் π உங்களுக்கு 3π/2ன்னு உங்களுக்கு கையில் கிடச்சிரும். சரி, ஓகே. சரி, இது வந்து எந்த இன்டர்வலில் லை ஆகுது? அதாவது 270ல் லை ஆகுது. 270ல் லை ஆகுதுன்னா இது எனக்கு தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கும் ஃபோர்த் குவாட்ரண்ட்டுக்கும் நடுவில் இருக்குது. சரியா? அப்போ எனக்கு வந்து எப்போ சைன் வந்து பாசிட்டிவாக இருக்கும்? செகண்ட் குவாட்ரண்ட்குள்ளே இருந்தேன்னா பாசிட்டிவாக இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டு அதான் 90லேருந்து 180க்குள்ளே 180 அந்த இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும். எனக்கு அதை தாண்டி போயிருக்கு. ஸோ அதனால் எனக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்? ஸ்ட்ரெயிட்டாக மைனஸ் சைனுன்னு எழுதிட்டு π/2 எழுதிடுவேன். அவ்வளோதான். அதாவது மைனஸ் சைன் π/2 என்ன உங்களுக்கு வேல்யூ? அதாவது சைன் π/2 வேல்யூ வந்து உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது ஆல்ரெடி மைனஸ் வந்து வெளியே இருக்குது மல்டிபிள்ஸில். அப்போது 1 இன்ட்டு மைனஸ், அதாவது மைனஸ் அது பண்ணனா -1 கிடைக்கும் உங்களுக்கு வேல்யூ. இப்படியும் நீங்கள் கொண்டு வரலாம் ஒவ்வொரு விஷயத்தையும். இப்போ நமக்கு -1 கிடைச்சிச்சா? இப்போ மேலே -1 இருக்கா, என்ன இருக்குன்னு பார்ப்போமா? மேலே வந்து எனக்கு சைன் π/2க்கு எனக்கு -1 தான் கிடச்சிச்சு. அவ்வளோதான். இப்படியும் கொண்டு வரலாம், ஆல் சில்வர் டீ கப்ஸ்லையும் கொண்டு வரலாம். இல்லை எனக்கு கிராஃப் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா கிராஃபிக்கல் அப்ரோச் நீங்கள் பண்ணுறனா பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ உங்கள் கொஷின்ஸில் வந்து டிகிரியை கேட்க மாட்டானுங்க, பர்டிகுலராக டிகிரியை வச்சு கேட்க மாட்டானுங்க. இங்கே உங்களோட சைனு, அதாவது சைன் இன்வர்ஸ் ஆஃப் √3/2 வேல்யூ அதோட டிகிரி என்னவா இருக்கும் ரிவர்ஸ்லேருந்து போவானுங்க. நம்ம வந்து டிகிரியை வச்சு இது என்ன வேல்யூ அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனால்
அது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். அது எப்படின்னா, உங்களுக்கு தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். எப்படின்னா, இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டூ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு கையில குடுத்துருவான். அப்ப காஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா என்ன வரும்? காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டூ 1 அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டூ காஸ் தீட்டா எப்போ 1 எடுக்கணும்னா, உங்களுக்கு 0 எடுக்கும்போது, அதாவது காஸ் 0 எடுக்கும்போது உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். அப்படின்னு சொல்லிட்டு தீட்டா இஸ் ஈக்குவல் டூ 0 அப்படின்னு சொல்லிட்டு தீட்டாவோட வேல்யூ இங்க நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயில்டா, கிளியரா புரிஞ்சிருக்கு. நான் சில கான்செப்ட்லாம் புதுசா கத்துக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதோட என்னோட Instagram ஐடிய வந்து நான் லிங்க் பண்ணியிருக்கேன். அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து கேளுங்க. இல்ல கமெண்ட் செக்ஷன்ல கூட நீங்க போடுங்க. என்ன டவுட்டுன்ட்டு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா. தேங்க் யூ. டாடா.